ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம எப்படி பிளவுஸோட லென்த், ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் அப்பர் செஸ்ட் மார்க் பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சென்டர் ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து தான் பிளவுஸோட லென்த் என்ன இங்க 13.5. அந்த பிளவுஸோட லென்த்தை நான் இங்க 13.5 மெஷர் பண்றேன். இது வந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். நெக்கோட டெப்த்தும் வந்து நான் இங்க இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து தான் நெக் டெப்த் வந்து 8 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம நெக் டெப்த்தை பொறுத்து தான் ஷோல்டர் ஃபார்முலா வச்சு ஷோல்டர் எவ்வளவு ரெடியூஸ் பண்றது அப்படின்றத நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன். டவுட்னா பாருங்க, நான் இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக் டெப்த் எவ்வளவு கொடுக்குறோம்? 8 இன்ச்சஸ். ஸோ மெஷர்ட் ஷோல்டர் எவ்வளோ? 15 இன்ச்சஸ். 15 இன்ச்சஸ் டிவைடட் பை 2. பேக் நெக் டீப் எவ்வளோ? 8 இன்ச்சஸ் மைனஸ் 1 இன்ட்டு 0.25. ஓகேங்களா? அப்போ மெஷர்ட் ஷோல்டர் டிவைடட் பை 2 7.5. இதுல 8 மைனஸ் 1 இன்ட்டு 0.25 7.5. 7 இன்ட்டு 0.25 எவ்வளவு வரும்னா 1.75. ஓகேங்களா? நம்ம மெஷர்ட் ஷோல்டர்ல இருந்து 1.75 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணி வைக்கணும். ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கும். டீப் நெக் கொடுக்க இந்த ஃபார்முலா வச்சு நீங்க ஷோல்டர் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1.75 இன்ச்சஸ். மெஷர்ட் ஷோல்டர் எவ்வளோ? நம்ம 7.5 இன்ச்சஸ்ல 1.75 இன்ச்சஸ் தள்ளிட்டு தான் நீங்க ஆர்ம் ஹோலே மெஷர் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணும்போது நம்ம இங்க இருந்து தான் போடணும். ஆர்ம் ஹோல் மெஷர் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னா அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. அப்பர் செஸ்ட் வேல்யூ என்ன நமக்கு இதுல? அப்பர் செஸ்ட் 36. ஓகேங்களா? 36 டிவைடட் பை 6. அப்போ 6 இன்ச்சஸ். 6 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் லைன் வேல்யூவை போடணும். ஓகேங்களா? செஸ்ட் லைனை போடணும். இதுக்கப்புறமா அப்பர் செஸ்ட் கூட நம்ம ஈஸ் ஆட் பண்ணி அப்பர் செஸ்ட் பிளஸ் 2 இன்ச்சஸ் டிவைடட் பை 4. அப்பர் செஸ்ட் எவ்வளவு நமக்கு? 36 inches. 36 plus 2 38. 38 divided by 4 உங்களுக்கு 9.5 inches. 9.5 inches இந்த folded edgeல இருந்து இங்க 9.5 inches நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் ஸ்லோப் 1 inches கொடுக்க போறோம். இதோட மிட் பாயிண்ட், இந்த ஸ்லோப் 1 inch, அப்புறம் நம்ம அப்பர் செஸ்ட் வேல்யூ, இது மூணையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் நமக்கு என்ன? 16 plus 0.75 east allowance divided by 2 8.3 inches. இந்த 8.3 inches நீங்க இந்த இடத்துல இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்றப்ப உங்களுக்கு 8.3 inches வரணும். 8.3 inches வரல, அதிகமா வந்திருக்குன்னா எவ்வளவு 1 inches அதிகமா வந்திருக்குன்னா 1 inchesக்கு மேல லைன் போடணும். இன்கேஸ் கம்மியா வந்திருக்குன்னா கீழே லைன் போட்டு அகைன் நீங்க இதே ப்ராசஸ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8.5 inches வரும். இது சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, நான் பெரிய பேட்டர்ன்ல ஆர்ம் ஹோல் மட்டும் தனியா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்.